அதனால் தமிழக மக்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது அளவு கடந்த மரியாதையை வைத்திருக்கின்றார்கள். ஒரு அதனால் விஜய் அவங்களை பற்றி நான் நேரடியாக குற்றம் சாட்டுவதை விடுத்து, நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வித்தியாசமாக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அதாவது இன்றைக்கி மக்கள் வரலாம், ரேம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம், ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே அவங்க கிளம்பி போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், இதெல்லாம் ஓகேங்கண்ணா. ஆனால் வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் பலமான சித்தாந்தம் வேண்டும். மக்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய யோசிக்கிறாங்க. இவங்க நம்மளோட இருப்பாங்களா, லோக்கல் கேண்டிடேட்டா, நம்ம ஊரில் உங்கள் வீடு இருக்கா, நாளைக்கு காலையில் பிரச்சனைனா 6 மணிக்கு வீட்டுக்கு போகலாமா, இவங்க உண்மையாலுமே 5 வருஷம் அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா, மேலே கீழே எப்படி இருந்தாலும் கூட அரசியல் கட்சியில் பயணம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், வாழ்த்துக்கள். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அவர் கொள்கையை எல்லாம் சித்தாந்தத்தெல்லாம் வைக்கிட்டது ஒரு பக்கம். ஆனால் அது வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்றால் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல் எனக்கும் ஒரு 4-5 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. ஐயா அவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக 40-30 வருஷம் அரசியல் பார்த்துருக்குறாங்க, அக்கா பார்த்துருக்குறாங்க. அதனால் அது வாக்காக மாறும் பொழுது மக்கள் நிறையா யோசிக்கிறாங்க. அதனால் வெறும் குற்றச்சாட்டுகள், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வைக்கும் பொழுது நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்கள் ஆட்சியில் குறை இருக்கா சொல்லுங்கள், பதில் சொல்கிறோம். நாங்கள் நடந்து கொண்ட விதம் தவறா சொல்லுங்கள். டேட்டா ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு பணம் கொடுக்கலையா, நான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் டிவிக்கு போகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வர்றாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் எங்கேயுமே கொடுக்கப்படாத நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சமீபத்தில் அடுத்த இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களை உயர்த்தி இருக்கின்றோம். எத்தனை கட்சிகள் பண்ணாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, எத்தனை முறை பண்ணாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை யார் ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போனது? செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சது யார்? அதனால் அந்த பழங்கதைகள் பேசாமல் 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து.